ஹாய், வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்த உடனே நமக்கு பிடிச்ச வேலையான கோலம் போடுற வேலை. இன்றைக்கி குட்டியாக ஒரு குருவி கோலம் தான் போட்டிருந்தேன். அப்புறம் அடுப்பெல்லாம் போய் பாலெல்லாம் பொங்கி ஒரு மாதிரி இருந்துச்சா, குக் பண்ணவே நல்லா இல்லை. சரி, அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி மணத்தக்காளி பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். வாயில் புண்ணு வந்துடுச்சா, அதனால சரின்ட்டு மணத்தக்காளி பொரியல் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அதை தான் ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டில் கோழி முட்டை வச்சிட்ருக்கு. இன்றைக்கி தான் முட்டை வைக்கிறா. டேபிள் மேலே வச்சாலா, அது வந்து இப்படி பொட்டுன்னு போட்டாலாட்டிருக்கு, உடஞ்சிருச்சு, அடக்கி வைக்க முடியாது. அதனால் அதை வச்சு ஆம்லேட் போட்டாச்சு. அப்படியே வாய் புண்ணுக்கு மாத்திரையும் போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். ஈவினிங் போல் மாட்டுக்கு தீவனம் போட்டு தாளை எல்லாமே காமிச்சிட்டு பால் கறக்க வேண்டியதுதான். ஹஸ்பண்ட் பால் கறந்து கொடுத்துட்டாரு. நான் கொண்டு போய் சொசைட்டியில் ஊற்றிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டில் ரோஸ் செடி இருக்கு இல்லையா, அந்த பிங்க் கலர் ரோஸ் மட்டும் என்னென்னு தெரியல, சுருக்கமாக இருக்குது. ரெட் கலர் ரோஸ் நல்லாயிருக்கு. ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் எரு கொடுக்குறோம், என்னென்னு தெரில. அப்புறம் நம்ம மல்லிகைப்பூ செடியிலையும் கொஞ்சமாக குண்டு மல்லி பூத்துருந்துச்சு, அதையும் கொண்டு வந்து பறித்து கட்டியாச்சு. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட நமக்கு பூ கிடச்சிருச்சு. அப்படியே மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னருக்கு பணியாரம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். வாயில் புண்ணாயிடுச்சின்னு சொன்னேன் இல்லையா, நேற்றெல்லாம் பேசவே முடியல, சைகை தான் காமிச்சிட்டு இருந்தேன். எங்கள் மாமனார் பார்த்துட்டு போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு என் பக்கத்தில் உட்காந்து தண்ணி மோட்டு வந்து கொடுத்து, இந்தா இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு கூடவே 2 ஜிலேபியும் கொடுத்தாரு. இந்த மாத்திரைக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும், ஜிலேபியை சாப்பிடு சரியாக போயிடும்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு வேளை மாத்திரையும் வச்சுருக்கேன், அதையும் மறக்காமல் குடி, நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். நம்ம வீட்டில் எவ்வளவோ மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். நம்ம அதையெல்லாம் தாண்டி ஒரு வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஒன்றா ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இதுதான் ரீசன் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.